நாகரிகம் யாருக்காக? ஆண்களா பெண்களா? உண்மை பேசும் படம். நாகரிகம் என்பது ஆண்கள் மட்டும் கடைபிடிக்க வேண்டியதும் அல்ல, பெண்கள் மட்டும் பின்பற்ற வேண்டியதும் அல்ல. அது மனிதநேயத்தின் அடிப்படை. சமத்துவமும் மரியாதையும் இருபாலருக்கும் சமமாகவே இருக்க வேண்டும் என்பதே இந்த கதையின் நோக்கம். முக்கிய பாத்திரங்கள்: 1. விக்னேஷ், ஆசிரியராக பணிபுரியும் நேர்மையான மனிதர், சமுதாய மாற்றத்தை விரும்புவோர். 2. மீனா, சமூக ஆர்வலராக செயல்படும் படித்த பெண், பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுப்பவர். 3. சந்திரா, விக்னேஷின் அம்மா, பாரம்பரியத்தை பிடித்து பிடித்து வைத்திருக்கும் பழம்பெரும் எண்ணங்களுடன். 4. மோகன், வேலைக்கு போவதில்லை, ஆனால் ஆண்மைக்கான எண்ணங்களை மிதிவைத்து பேசுபவர். 5. ரம்யா, சரியான சமத்துவம் தேடிக்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ விரும்பும் பெண். 6. கதிர், நவீன உலகத்திற்கேற்ற ஆண்மை குணங்களை வளர்த்துள்ள இளைஞர். வாங்க ஸ்கிரீன்பிளேவுக்குள் போகலாம். ஒரு கிராம திருவிழாவில் தொடங்குகிறது. பெண்கள் சுபாகமிக்கவையாக இருக்க வேண்டும், நாகரிகமாக நடக்க வேண்டும் என்ற உரையாடல்களில் பெண்கள் மீது எதிர்பார்ப்பு அதிகம். விக்னேஷ் மற்றும் மீனா அறிமுகம், அவர்களது வேறுபட்ட பார்வைகள். வீட்டில் விக்னேஷ் அம்மா சந்திரா, ரம்யாவிடம் இவளுக்கு நாகரிகமே தெரியலை என்று குறை கூறுகிறாள். அதே நேரத்தில் வீதியில் ஒரு ஆண் புகையிலை, மது சாப்பிடும் காட்சியை மக்கள் பொறுத்து பார்ப்பதை காண்பிப்பது. மீனா பெண்களுக்கு உரிமை என்ற பேச்சு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். நாகரிகம் ஒரு பெண்ணுக்கு மட்டும் சொந்தமா என்ற கேள்வி எழுப்புகிறார். விக்னேஷும் அந்த உரையை பார்வையிட்டு வருகிறார். வீட்டு சூழலில் நாகரிகம் பெயரில் பெண்கள் மீது கட்டுப்பாடுகள். ஆனால் ஆண்கள், இது தான் ஆண்மை என நாகரிகத்தையே மீறி செயல்படுவது. ஒரு திருமண சம்பவத்தில் பெண் அடிக்கடி கேவலமாக பேசப்படுகிறாள், ஆனால் ஆணின் தவறுகள் மறைக்கப்படுகின்றன. விக்னேஷ், ரம்யா, மீனா மூவரும் ஒரு பப்ளிக் செமினாரில் உரையாற்றுகிறார்கள். விக்னேஷின் உரை: நாகரிகம் என்பது பெண்களின் உடை அல்ல, ஆண்களின் வாயும் அல்ல, இருவரும் வாழ்ந்து காட்ட வேண்டிய மரியாதை. கூட்டத்தில் மாறும் மனநிலைகள். சந்திரா தன் மனநிலையை மாற்றுகிறாள். மோகன் தன் தவறுகளை உணர்கிறான். மீனா, ரம்யா, கதிர் அனைவரும் சமத்துவ மனநிலையில் வாழத் தொடங்குகிறார்கள். கடைசியில் ஒரு சிறுவனும் சிறுமியும் சாலையில் நடந்து செல்லும் போது அவர்கள் கேள்வி: நாகரிகம் யாருக்கு பிடிக்கணும்? நம்மளா மனிதராக பார்க்கிறவர்களுக்கு தான் என பதில் சொல்கிறார்கள். முடிவு செய்தி, டேக்அவே: நாகரிகம் என்பது ஆடையால் வருவதல்ல, பழக்கத்தால் வரும். இது இருபாலருக்கும் சமமாகவே இருக்க வேண்டிய ஒன்று. ஒருவர் மீது கட்டுப்பாடு போடாமல், ஒருவருக்கு சுதந்திரம் கொடாமல் வாழும் சமுதாயம் தான் உண்மையான நாகரிக சமுதாயம். நன்றி, வணக்கம்.